ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியானா கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஆப்பம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆப்பத்துக்கு எப்பவுமே புழுங்கல் அரிசி பச்சரிசி யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக சிகப்பரிசியை வச்சு ஆப்பம் செய்ய போகிறேன். நான் ஒரு பவுல் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். ரொம்பவே ஹெல்தி இந்த ரைஸ். நீங்கள் நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஒரு கப் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பச்சரிசி, பொங்கலுக்குலாம் யூஸ் பண்ணுற பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சிகப்பரிசி வேணாம் அப்படின்னா இட்லி அரிசி இந்த மாதிரி நீங்கள் புழுங்கரிசி எதனாலும் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம எந்த பவுல் எடுத்தோமோ அந்த இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆப்பத்துக்கு ரொம்ப வெந்தயம் தேவைப்படாது. இது எல்லாத்தையுமே நல்லா 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். 4 தடவை கழுவி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ அரைச்சி எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா கழுவி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். ஆப்பத்துக்கு கொஞ்சம் கூட குறப்பாகவே இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இருக்கணும் அந்த மாவு. நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கிட்டாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, அது உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த குறப்பே கிடையாது. எவ்வளோ நைஸாக மாவு அரைஞ்சிருக்குன்னு. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் ஆப்பம் நல்லா உங்களுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக வரும். அதனால் மிச்சம் இருக்கிற எல்லா அரிசியும் இதே பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நான். எல்லா மாவுமே இப்படி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சோடா உப்பு எதுவுமே சேர்த்துக்கலை. நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சிவப்பரிசி சேர்த்ததுனால மாவோட கலர் கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சோடா உப்பு எதுவுமே சேர்த்துக்கலை. வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவு பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கணும். அது வரைக்கும் மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். அந்த மாவு நீங்கள் நைட்டு ஆட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு காலையில் சாப்பாடு கரெக்டாக இருக்கும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருச்சுங்க. பாருங்கள், மேலே பபிள்ஸாக வந்திருக்குல்ல. இப்படி வந்தாலே நல்லா புளிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து வச்சுட்டு மிச்ச மாவில் தண்ணி நல்லா கலந்து சுட்டுக்கோங்க. ஆப்பத்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கக்கூடாது. தோசையை காட்டிலும் மாவு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாவுக்கு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட கலந்து சுடலாம். இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் இன்றைக்கி தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஆப்பம் ஊற்றிக்கலாம். நான் ஒரு கரண்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மாவு இந்த தண்ணி பதத்துக்கு இருக்கணும். மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லாட்டினா சிக்கன் தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லாவே அந்த மொறுமொறுப்பாக சுற்றி மொறுமொறுப்பாகுது. அவ்வளோதான், ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதுவே சைட்லலாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான்.
இதே மாதிரி இன்னொரு அப்பம் ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து சிவப்பரிசியில் அப்பம் செஞ்சதுனால அந்த கலர் கூட சேஞ்சாக தான் இருக்குது. நம்ம ஒரு முறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. தேங்காய் பாலோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிகப்பரிசி நம்ம புழுங்கல் அரிசியை காட்டிலும் சிகப்பரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி கூட. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.